ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி டெய்லரிங் ஆரி ஒர்க் மூலிமா நம்ம வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணலாம். ரியலான ஸ்டோரியை தாங்க நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி இருக்கான லட்சக்கணக்கான பெண்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஆரி ஒர்க் கற்றுட்ருக்கீங்க, டெய்லரிங் கற்றுட்ருக்கேன், கற்றுக்க போகிறேன், இதில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, பெனிஃபிட் இருக்கா, சம்பாதிக்க முடியுமா, இவ்வளோ ஆரி ஒர்க்கர்ஸ் இருக்கும்போது எனக்கு ஆர்டர்ஸ் கிடைக்குமா அப்படின்லாம் நினைக்கிறீங்கள. உங்கள் எல்லாத்துக்குமான கேள்விக்கு வந்து இதில் பதில் இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட டைம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. கண்டிப்பாக இந்த 11 நிமிஷத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சில இல்லைங்க நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்ரவுண்டில் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணும் அப்படின்றத பார்த்துட்டே பேசலாங்க. சப்போஸ் இதில் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நாளைக்கு 12 மணிக்கு, அதாவது சனிக்கிழமை 21 வந்து லைவ் வரங்க 12 மணிக்கு. அந்த லைவில் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸு, பேசிக்கான டவுட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாங்க நாளைக்கு 12 மணிக்கு. இப்போ வந்து எப்படி வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணலாம், நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்கிறேங்க. ஆல்ரெடி நான் என்னோடய ஜேர்னியெல்லாம் சொல்லியிருப்பேன், ஒரு சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பேக் முன்னாடி தான் ஆரி ஒர்க் ஃபீல்டுக்குள்ளே வந்தேங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு பேஷன் இருந்தது, கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேங்க. வந்துட்டு எனக்கு எப்படி ஆர்டர்ஸ் கிடச்சிது, எப்படி நான் வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஃபஸ்ட்டு எனக்கு ஆர்டர் எப்படி வந்தது அப்படின்னா, நான் என்னோடய ப்ளவுஸ் தாங்க நான் வந்து போட்டுட்ருந்தேன். ஆரி ஒர்க் ஆகட்டும், டெய்லரிங் ஆகட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்க் வந்து வெளியில் தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. எடுத்த உடனே நம்மளுக்கு யாருமே ஆர்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட அம்மா, நம்மளோட அக்கா, அந்த மாதிரி சர்க்கிள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணி கொடுத்து அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு சிலர் கிடைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா, என் வீட்டில் யாருமே இல்லை, அக்கா அம்மாலாம் யாரும் இல்லைங்க, நான் தான் இருக்கேன் அப்படின்னா, நான் இதை தாங்க ட்ரை பண்ணேன். நானே எனக்கு நிறையா டிசைன் பண்ணி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் வந்து இதை உங்களோட பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வருது, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ப்ளவுஸை நல்லா கிராண்டாக ஸ்டிச் பண்ணி, அதாவது உங்களோட திறமை நீங்கள் வெளிக்காட்டணும்னு நினைப்பீங்கள்ல, அந்த அளவுக்கு உங்களோட திறமையை வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் டிசைன் பண்ணியோ, இல்லை நான் தைக்க தான் போகிறேன், ஆரி ஒர்க்லாம் பண்ணல அப்படின்னா, நிறைய டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் ப்ளவுசஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணி நீங்கள் வெளியில் ஷோகேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட கேட்கல அப்படின்னாலும், ஒரு சிலர்லாம் இருக்காங்க கேட்க மாட்டாங்க, பட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க, எங்கே பண்ணாங்க அப்படின்னு வரும். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இதுவுமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தான். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருதுல்ல, அதுவே வந்து நிஜமாலுமே ஒரு மார்க்கெட்டிங் தான். இந்த டிப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிராண்டாக போட்டுப்போங்க. உங்களோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லாக போட்டு உங்களோட ப்ளவுஸை டிசைன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். எப்போவுமே நம்மளை நல்லா காமிச்சிக்கிட்டா தானேங்க மற்றவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தாங்க நான் வந்து பண்ணேன். எனக்கு வந்து அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. நான் லேர்ன் பண்ணிகிட்டு இருந்த டைமில் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் வந்ததுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஆர்டர்ஸுமே கிடையாது. கற்றுக்கிட்டு ஒரு 4 மந்த்ஸ் வரலுமே எனக்கு ஒரு ஆர்டர்ஸ் கூட வந்ததே கிடையாது. என் ப்ளவுஸ் தான் நான் டிசைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வெட்டிங்கை வந்து நான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டேங்க. நைட்டுக்கும் காலையிலுக்கும் நல்ல ஹெவியான ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. அது மூலியமாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு 10-15 கிட்ட ஆர்டர்ஸே எனக்கு கிடச்சிச்சிங்க. கல்யாணத்தில் எத்தனை 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் இல்லைனா ஒரு 500-1000 பேர் வராங்கல்ல, அவங்கள்லேருந்து ஒரு 4-5 பேர், ஒரு 6-7 பேர் உங்களுக்கு கிடச்சாங்கன்னா கூட அது மூலிமா உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். நிஜமாலுமே எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் அப்படி தாங்க கிடச்சிச்சு. வெட்டிங்கில் வந்து என்னோடய ப்ளவுஸை பார்த்துட்டு, ப்ளவுஸ் வந்து இவ்வளோ கிராண்டாக இருக்குது, யார் பண்ணாங்கன்னு கேட்டோன்னே, அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டு நானே போட்டுட்ருக்கேன் அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ண வாட்டி, அதுக்கப்புறமா வந்து எனக்கு ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் வந்து கிடச்சிச்சுங்க. அதே மாதிரி இன்னொரு வகையில் எப்படி நீங்கள் ஆர்டர்ஸு கெயின் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் ஒரு 2000 1500 போட்டு தராங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 1200 1300 அந்த ரேஞ்சில் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க.
நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்க, உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப திரும்ப ஆர்டர்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் அல்லது அவங்கக்கிட்ட 2 அல்லது 3 தடவைக்கு மேலே கம்மியாக வாங்கிட்டு அதுக்கு மேலே வந்து ரெகுலராக மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அவ்வளோ ப்ரைஸே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க கொடுக்க மாட்டேன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட ஒரு ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோனாலும் பே பண்ணுவாங்கங்க. யாராக இருந்தாலும் சரி அப்படி தான் பே பண்ணுவாங்க. நான் வந்து கற்றுக்கிட்டேன், ஸ்கோப் இருக்கான்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக இருக்குதுங்க. ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு 10 பேர் இருந்தாலும் கூட இப்போ இவ்வளோ டெய்லர்ஸ் இருக்காங்க. ஆனாலுமே எல்லார்கிட்டையுமே கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட ஃபினிஷிங் எப்படி நம்ம வந்து ஃபினிஷிங்காக கொடுக்குறோம், எப்படி அஃபோர்டபுளான ரேஞ்சில் கொடுக்குறோம். இப்போ வந்து ஒரு டிசைன் வந்து இப்போ 4000 இருக்குங்க. இங்கே 4000 சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு 3500 அந்த ரேஞ்சுக்கு ஒரு 200 300 கம்மி பண்ணி கொடுங்க. அப்போ ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டெய்லரிங் மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது நல்லா கிராண்டாக வியர் பண்ணிட்டு போங்க பேட்டர்ன் ப்ளவுசஸ் எல்லாம். அதே மாதிரி நம்மளோட ஃபேமிலியில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அதை பார்த்து நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். கண்டிப்பாக டெய்லரிங்லாம் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாதுங்க. எந்த காலத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கைத்தொழில் கற்றுக்கும் போது அது வந்து வேஸ்ட்டே ஆகாது எந்த பாயிண்ட்லேயுமே. அதுவும் நீங்கள்லாம் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க, என்னால் வெளியெல்லாம் போக முடியாது, எனக்கு கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து படிச்சிருக்கேன், படிக்கலை, படித்தவங்க தான் இதை பண்ணணும், படிக்காதவங்க தான் அதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ எல்லாருமே எல்லாமே பண்ணுறாங்க. அந்த காலம் மாதிரி இல்லை. அந்த காலத்தில் கேர்ள்ஸ் தான் வீட்டில் இருக்கணும், சமைக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த காலத்தில் எல்லாருமே வந்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. அதனால் அதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே எல்லாருமே ஈடுபட்டுட்டு தாங்க இருக்காங்க. நீங்கள் டெய்லரிங்லாம் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஸ்கோப் இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு வந்து 250லேருந்து 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம், ஏரியாவை பொறுத்து. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா 300 ருபீஸ் இல்லைனா 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா லைனிங்லாம் போக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் தைச்சிங்க. 2 ப்ளவுஸ்க்கு மினிமம் உங்களுக்கு ஒரு, நீங்கள் எவ்வளோ பெரிய பிகினராக இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுக்குதுன்னு கூட வைங்க, 400 ருபீஸ் அந்த மாதிரி கிடைக்குங்க. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் சொல்கிறேன். நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்கலாம் ஒரு லைனிங் ப்ளவுசஸ் எல்லாம் வந்து 1/2 hour 45 மினிட்ஸ்லேயே ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிச்சிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளவோ ப்ளவுசஸ் தைக்கலாம். பேட்டர்ன் ப்ளவுசஸ் எல்லாம் 500 600லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பேசிக்கான டெய்லரிங் கிளாஸ் எப்படி வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணும் ஃபிட்டிங்காக அப்படின்றத மட்டும் கற்றுக்கிட்டு பேட்டர்ன் ப்ளவுசஸ்லாம் யூடியூப்லேயே நீங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். அதுவும் நிறையா சப்டைட்டிலோட பார்த்து கற்றுக்கோங்க. ஹிந்தி சேனல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, மலையாளம் சேனல்ஸ் நிறையா இருக்குது. அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் நிறையா பண்ணுறாங்க. இன்ஸ்டேப் வச்சு இன்ச்சஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால் நம்மளுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸுமே இருக்காது. ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த டவுட்ஸும் இருக்கிற மாதிரி இருக்காது. உங்களோட பேட்டர்னும் அதாவது ஃபஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அப்புறம் நீங்கள் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம். அப்படி தாங்க உங்களுக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க. நீங்கள் பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது மினிமம் ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸஸ்க்கு 500 to 550 600 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் 50 ருபீஸ் வந்து லைனிங் போயிடுச்சு, 50 ருபீஸ் கரண்ட் பில்லு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஏதோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, த்ரெட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸ் அந்த மாதிரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, சாலிடாக உங்களுக்கு 500 ருபீஸ் வந்து கிடைக்குங்க. பேட்டர்ன் ப்ளவுசஸ்லாம் பண்ணுறதுக்கு அதிகபட்சமே வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 2.5 மணி நேரம் அப்படி தாங்க தேவைப்படும். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட பேட்டர்ன் ப்ளவுசஸ் 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாங்க. நீங்கள் 30 நாளுமே கஷ்டப்படணுன்னுலாம் கிடையாது. நீங்கள் ஒரு 25 டேஸ் அந்த மாதிரி கஷ்டப்பட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ருபீஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாங்க. சாதாரணமாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மட்டும் தெரிஞ்சிடுச்சு, ஃபிட்டிங் மட்டும் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னாலே 500 1000 தாராளமாக வீட்டில் இருந்து சம்பாதிக்கலாங்க. மந்த்லியோட ஒரு மந்த்துக்கான எக்ஸ்பென்ஸை வந்து நீங்களே தனியாக நின்று சமாளிக்கிற அளவுக்கு எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் இப்போ வந்து டேலண்ட் இருக்குங்க. வெளியில் போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் இல்லை, கண்டிப்பாக வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம். டெய்லரிங் பண்ணலாம், ஆரி ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா
இப்போ நிறைய பாருங்கள் பிஸ்னஸ், saree பிஸ்னஸ் இருக்குது. சாரீனா அந்த மாதிரி கிளாத்திங் பிஸ்னஸ் இருக்குது. அடுத்தது பேங்கிள்லாம் பண்ணி விற்கிறாங்க. saree ப்ளீட்டிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஏதாவது வந்து ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதுவும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேங்க, கண்டிப்பாக ஆரி ஒர்க் டெய்லரிங் வந்து பண்ணுங்கள். ஆரி ஒர்க்கோட நிறைய பேருக்கு கஷ்டம்னு வைங்க, பேக் பெயின் இருக்குது, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கணும்னு. டெய்லரிங் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் தான் இருக்கேன், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லரிங் கற்றுக்கோங்க, பண்ணுங்கள். கொஞ்சம் மாதம் கொஞ்சம் வருஷத்துலேயே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் ஏர்ன் பண்ண முடியுங்க. கண்டிப்பாக வந்து நான் இது வீடியோக்காகலாம் சொல்லலை. ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 500 1000 ரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ருபீஸ் கிடைக்குது அப்படின்றது. நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க. கண்டிப்பாக இதை விட அதிகமாகவும் ஏர்ன் பண்ணலாம். இல்லை எனக்கு போதும்ப்பா, ஒரு நாளைக்கு எனக்கு 500 போதும்ப்பா, 300 போதும்ப்பா அப்படின்னாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கூட அந்த காசை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிட்டிங் மட்டும் கரெக்டாக இருந்துட்டால் போதுங்க. எவ்வளோ தூரத்தில் இருந்து வேணாலும் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வருங்க. எனக்கு கிடைக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் தாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஃபிட்டிங்கும் அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கோட ஃபினிஷிங்கும் தாங்க. இது ரெண்டும் இருந்ததுனாலே போதும், கஸ்டமர்ஸ் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ.